வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாம்பழம் போட்ட மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் மிளகு போட்ட கறி, இதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் கற்சட்டி வச்சுருக்கேன். இன்னும் பாருங்கள், அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல. இதில் மாம்பழம், கட் பண்ண மாம்பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் சேர்க்குறேன். நல்லா வேகட்டும், மாம்பழம் நல்லா வேகட்டும். இப்போ மாம்பழம் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சின்னு இருக்குது. நம்ம வாழைக்காய் கறிக்கு முதல்ல தாளிச்சிடலாம். காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, இஞ்சி ஒரு அரை இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். வாழைக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மாம்பழம் வேகிறதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். நான் தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா. இதை முதல்ல அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நம்ம தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், வரமிளகா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் மாம்பழமும் வெந்துடுத்து. ரொம்ப குழைய வேக வேண்டாம், ஓரளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெந்துடுத்து. ஸோ இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நான் சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நான் தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி விடாமல் கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே மாம்பழம் வேகும்போது உப்பு போட்டோம், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் போட்டோம். ஸோ இதுக்கு தகுந்த அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போது அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ கடைஞ்சி வச்ச மோரை சேர்த்துக்கலாம். அப்படி விட்டுண்டே கலருங்க. இதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கும். நடுவில் வாழைக்காய் கலரி மட்டும் விட்டுக்கோங்க. நல்லா வாழைக்காய் வெந்திருக்கும். இப்போ காரத்துக்கு மிளகு பொடி போடுறேன், கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். தேங்காய் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைக்காய் மிளகு போட்ட கறி ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பும் நல்லா நுரைச்சின்னு வந்துடுது. ஸோ இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம், நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ மோர் குழம்புக்கு தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலாக தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம். இப்போ மோர் குழம்புக்கு தாளிச்செல்லாம் இறக்கி வச்சுட்டு இழுப்ப கரண்டியில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. இப்போ மோர் குழம்புக்கு நம்ம தாளிக்க போகிறோம். கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை. மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வாழைக்காய் மிளகு போட்ட கறி ரெடி ஆகிடுது. இப்போ எதுக்கு மிளகு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனுக்கு மிளகு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நீங்கள் கூடிய முட்டம் வரமிளகா, பச்சை மிளகா அந்த சேர்க்குற இடத்துல எல்லாமே மிளகு போட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, புதினா பக்கோடா கூட நான் மிளகு போட்டு தான், ஜாஸ்தியாக மிளகு பொடி போட்டு தான் நான் பண்ணேன். ரெட் சில்லியே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அது மாதிரி நிறைய மிளகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. ஒரு குப்பை போடுறதுக்கு போனால் கூட மாஸ்க் போட்டு போங்க. காய்கறி வாங்க வாசலில் தான் காய்கறி கொடுக்குறா கூட நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு வாங்குங்க. ஸோ கூடிய மட்டும் மாஸ்க் போட்டு வெளியில் போங்க நீங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்லா சுட சாதத்தில் மோர் குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகு போட்ட வாழைக்காய் மிளகு போட்ட கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து மாம்பழம் மில்க் ஷேக் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட வியூவர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பழம் வந்து அப்படியே சாப்பிடுங்க, இந்த மாதிரி ஜூஸ்லாம் பண்ணி சாப்பிட வேண்டாம், மில்க் ஷேக் மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அப்போ தான் நல்லது, அது ஃபைபர்லாம் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பழம் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. ஆனால் வந்து பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை, சுத்தமாக சாப்பிட முடியாத மாதிரி இருந்ததுனால தான் அது கூட ஒரு சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ இல்லை தேனோ ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணியில் டேட்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த பழமும் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் நான் வந்து இதை மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இப்போது மாம்பழம் நல்லா தோல் சீவி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். நான் சர்க்கரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான், எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி 3 ஸ்பூன் சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் பால் விட்டுடலாம். இது வந்து காய்ச்சி ஆறின பால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ எடுத்திருக்கேன். சேர்த்து அரைச்சின்னு வந்துடுவோம். இப்போ மாம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. என்ன தான் மாம்பழமாக சாப்பிட்டா கூட நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து மாம்பழம் மில்க் ஷேக்லாம் பண்ணி பழத்துலேயே பொதுவாகவே மில்க் ஷேக் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். இதுக்கு மேலே வந்து ஐஸ்கிரீம் வச்சுருவோம். ஐஸ்கிரீம் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அப்படியே குடிச்சிடலாம். மேலே வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன், அப்புறம் பாதாம் பருப்பு. ஆக்சுவலாக ஒரு மாம்பழம் சின்ன பீஸ் கட் பண்ணி மேலே வச்சுருந்தோன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நான் கட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், கடைசியில் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிட்டேன். ஸோ நம்மளுடைய மாம்பழம் மில்க் ஷேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுது, குடிக்கலாம். மத்தியானத்துக்கு வந்து நம்ம வந்து எலுமிச்சம்பழம் அவல் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போது தாளிச்சிக்கலாம். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துட்றேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கப்புறம் உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு செவந்த உடனே சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி. நான் வந்து கெட்டி அவல் எடுத்திருக்கேன், அது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துடலாம் அதை. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லெமன் புழிஞ்சிடலாம். நீங்கள் எவ்வளோ அவல் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் வந்து நல்ல பெரிய லெமன் ஒன்று புழிகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை தூவிட்டா அவ்வளோதான், நம்மளுடைய எலுமிச்சப்பழ அவல் ரெடி ஆகிட்டு.
vlog பார்த்துருப்பீங்க. மாம்பழ புளிசேரி காலையில், அப்புறம் வாழைக்காய் மிளகு போட்ட கறி, மாம்பழ மில்க் ஷேக், அப்புறம் இன்றைக்கி மத்தியான டிஃபனுக்கு வந்து லெமன் அவர், இன்றைக்கி டீ வந்து அவர் தான் போட்டார். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஹேண்ட் வாஷ் அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வெளியில் போனீங்கன்னா வந்து சானிடைசரை யூஸ் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க, மறக்காமல் மாஸ்க் போட்டு வெளியே போங்க. எக்காரணத்தை கொண்டு மாஸ்க் வந்து கழட்டாதீங்க. ஒரு குப்பை போகிறதா இருந்தால் கூட மாஸ்க் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சேஃபாக இருங்க, எங்கேயும் போகாதீங்க, வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.